ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் லைட் செட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்இடி லைட் செட்டிங் தான் பார்க்க போகிறோம். எல்இடி லைட் ஒன்று எடுத்திருக்கோம், ஒயர் ஒன்று எடுத்திருக்கோம், பவுச் ஒன்று எடுத்திருக்கோம். அது இல்லாமல் ஒரு டிஸ்கோ லைட் ஒன்று எடுத்திருக்கோம். அது இல்லாமல் ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கான வீடியோ மேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்இடி லைட்டு ஒரு செட் ஆஃப் எல்இடி லைட் எடுத்திருக்கோம். ப்ளூ கலர், அந்த எல்இடி லைட்டும் டிஸ்கோ லைட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபீமேல் டு மேல் ஒயர் எடுத்திருக்கோம். ஃபீமேல் ஒயர் எடுத்து வச்சுக்கிட்டு மேல் ஒயர் நம்ம கட் பண்ணிடலாம். லைட்டாக கட் பண்ணிட்டு நம்ம ஒயர் தெரியுற அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஃபீமேல் ஒயரில் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி நம்ம போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இதில் வந்துட்டு ப்ளஸ் ரெண்டும் ஒரே இடத்துலையும் மைனஸ் ரெண்டும் ஒரே இடத்துலையும் கொடுத்துருக்கணும். இப்போ வந்துட்டு பேட்டரியை வச்சு செக் பண்ணி பார்த்தலாம். ஹெச்டபிள்யூ பேட்டரி எடுத்திருக்கோம். ஹெச்டபிள்யூ பேட்டரி 9 வோல்டேஜ் பேட்டரி எடுத்திருக்கோம். இதை இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, பிளைனாக க்ரீன் கலர் மட்டும் எரியுது. ஓகே, லைட் எரியுது க்ரீன் கலர். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூ கலர் லைட் எரியணும். அது இல்லாமல் இந்த எல்இடி லைட்டும் டிஸ்கோ லைட்டும் எரியணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம வச்சோம்னா கரெக்டாக அது எரியும். ரெண்டு லைட்டுமே எரியும். ரெட் கலர் ஒயரை ப்ளூ கலர் ஒயரையும் பிளாக் கலர், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு மைனஸ் மைனஸ் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும். அதாவது ரெட்டும் ஒயர் கொஞ்சம் பத்தல, ஒயர் சீவிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, கட்டரை எடுத்து ஒயர் சீவிக்கலாம். ஓகே, ஒயர் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு பவுச்சை கனெக்ட் பண்ண வேண்டியதான். பவுச் எடுத்துக்கலாம். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்டும் அதே மாதிரி ரெட்டும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பேட்டரியை போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். 9 வோல்ட் பேட்டரி, ஹெச்டபிள்யூ பேட்டரி தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம போட்டோம்னா வெறும் இந்த லைட் மட்டும் தான் எரியுது. டிஸ்கோ லைட் மட்டும் தான் எரியுது. அதுவும் டிஸ்கோ லைட் வந்துட்டு ஃபுல்லாக எரியல, பாதி லைட் மட்டும் தான். டிஸ்கோ ஒரே ஒரு கலர் மட்டும் தான் எரியுது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ளூ கலர் லைட் நம்மளுக்கு எரியவே இல்லை. வேற பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இதுவும் 9 வோல்ட் பேட்டரி தான், ஹெச்டபிள்யூ பேட்டரி தான். இப்பயும் நம்மளுக்கு எரியல, என்ன காரணம்னு தெரியல. பார்ப்போம் வாங்க. ஒருவேளை பல்ப் மேல மிஸ்டேக் இருந்தா கூட இது மாதிரி எரியாம இருக்கும். இப்ப பார்த்தா ப்ளூ கலர் எரியுது. அதாவது இந்த லைட்டை எடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் எரியுது. இங்க பாருங்க, இது லைட் வச்சோம்னா ப்ளூ கலர் எரிய மாட்டேங்குது. டிஸ்கோ வச்சோம்னா, ஆனா டிஸ்கோ ஃபுல்லாமே எரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு கலர் மட்டும் தான் எரியுது. வேற பல்ப் எடுத்துக்கலாம், டிஸ்கோ பல்ப். இது ரெண்டையுமே எடுத்துட்டு வேற ஒரு பல்ப் எடுத்து புதுசா நம்ம போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஒரு எல்இடி டிஸ்கோ பல்ப் எடுத்திருக்கோம், எல்இடி டிஸ்கோ பல்ப். இப்போ இந்த பல்ப் வச்சு செக் பண்ணி பார்த்தலாம். இந்த பல்ப்லயும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா மிஸ்டேக் நம்ம ஒயர் கனெக்ஷன்ல பண்ணியிருக்கோம். ஆனா இங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகல. பாத்தீங்களா, ப்ளூ கலரும் எரியுது, அது இல்லாம இந்த லைட்டும் எரியுது. அதாவது இந்த டிஸ்கோ லைட் கொடுக்காத போது நல்லா பிரைட்னஸ் அதிகமா தெரியுது அந்த ப்ளூ கலர் லைட்ல. அதே நம்ம டிஸ்கோ லைட் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு பிரைட்னஸ் கம்மியா தான் தெரியுது. டிஸ்கோ மாதிரி எரியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் வேணா மேலே தரேன்,
அதில் நீங்க போய் பாருங்க. வேணா நான் இதே பல்பே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனா டிஸ்கோ மாதிரி எரியும். ஆனா இப்ப பார்த்தா டிஸ்கோ மாதிரி எரியல. என்ன காரணம்னு தெரியல. பார்ப்போம். அதே 9 வோல்ட் பேட்டரி தான். இப்ப கண்டிப்பா எரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டா கொடுத்துக்கிறோம். செக் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்றது பெஸ்ட் தான். நல்லா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டா கொடுத்தாச்சு. அதனால நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒயர் டைட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஒயர் டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டுமே நமக்கு ஒயர் கனெக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சு. இப்போ ஆனா நம்ம இந்த பேட்டரி வந்துட்டு நம்ம வச்சு பார்த்தோம். லைட் எரியுது, எல்இடி லைட்டு எரியுது, டிஸ்கோ லைட்டும் எரியுது. ஆனா டிஸ்கோ மாதிரி இது எரியல. ஏன்னு தெரியல. அது வேற பல்ப் ஆட்டுக்குது. அதுவும் டிஸ்கோ பல்ப் தான். வேற ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அதுலயும் டிஸ்கோ பல்ப் தான் மேக் பண்ணியிருப்போம். ஆனா அது எரியல. இது எரியல. அது நல்லாவே எரிஞ்சிருக்கும். வேணாம், லிங்க் கடைசியா கொடுக்குறேன். நீங்க கடைசியா எண்டிங் பாயிண்ட்ல வீடியோ கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இது எரியாம இருக்கிறது. ரெண்டு பேட்டரியுமே மாத்தி மாத்தி போட்டு பார்த்தாச்சு. ஆனாலும் எரியல. நம்ம ஒயருக்கு இது எங்க டச் ஆகிருமான்னு பார்த்தோம். அதையும் செக் பண்ணோம். அது மாதிரியும் எதுவும் ஆகல. சரி, இன்னொரு லைட் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணி பார்ப்போம். ரெட் கலர் ஒயர் எப்பயுமே பாசிட்டிவ் எல்லாமே ஒன்னா கொடுத்துருங்க, நெகட்டிவ் எல்லாமே ஒன்னா கொடுத்துருங்க. பாசிட்டிவ் எல்லாமே ஒன்னா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நெகட்டிவ் எல்லாமே ஒன்னா கொடுத்துருக்கோம். இப்ப பார்த்தா லைட் எரியுது, பட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில். இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். நம்ம என்னதான் கனெக்ட் பண்ணாலும் அது மாதிரி எல்இடி லைட் நம்மளுக்கு எரியவே இல்லை. டிஸ்கோ மாதிரி நம்மளுக்கு எரியவே இல்லை. ரெண்டு லைட்டுமே நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா டிஸ்கோ மாதிரி எரியவே இல்லை. ஓகே, இந்த இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு அந்த லைட் டிஸ்கோ மாதிரி எரியுமான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த லைட்டு டிஸ்கோ லைட் எரியதை தவிர நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் லைட் எரியல. இந்த லைட்டு இந்த செட் பண்ண உடனே அதனால நம்ம இதை எடுத்துடலாம் தனியாவே. கரண்ட் ரொம்ப ஹெவியா பாஸ் ஆனதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த டிஸ்கோ கலர் லைட்டே எரியல. ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ண அந்த டிஸ்கோ லைட்டே எரியல. இப்போ செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கலர் வந்துட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரே பிளெயினா கிரீன் மட்டும் தான் தெரியுது. வேற எந்த கலருமே நம்மளுக்கு வரல. பார்த்தீங்களா, ஒரே கிரீன் மட்டும் தான் தெரியுது. இது மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணி வைங்க. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நிறைய பேத்துக்கு போய் சேரும். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.